எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். ஆலோசபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். எனக்காக பேச, எனக்காக வழக்காட, இந்த சொத்து பிரச்சனை, ஆமாம் என் குடும்பத்தில் எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க, எங்களுக்கு பேச யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேனே, என்னை தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, நான் ஒரு விதவையாக இருக்கிறேனே, அதில் எனக்கு குழந்தை இல்லையே, அப்படி கடனில் இருக்கிறேனே, எனக்காக பேச ஆளிலே சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்களா? நான் உங்களை திக்குற்றால் விடேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. உங்களுக்காக பேச யுத்தம் உணவும் இயேசு வருவார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவுமே உங்களோடு கூட போகிறவர் சொல்லி வசனம் சொல்லுது. உங்களுக்காக அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பேசுவார், உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார் பாரு. என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, அதனால தான் எனக்கு இவ்வளோ பாடுன்னு சொல்லி புலம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு யுத்தம் பண்ணவும், சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் கர்த்தர் இந்த மாலை வேலை கடந்து வருகிறார். நீங்கள் செபிங்க, துதிங்க. அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டு ராஜா, அக்கினி இறங்கட்டும். இப்படி பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, வழக்காடுங்க, இப்படி குடும்பங்களை ரட்சிங்கப்பா, ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க. யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி அழுது புலம்புறாங்கப்பா. நீங்கள் தகப்பனே உங்களுக்கு துணை நின்று இவங்களுக்காக யுத்தம் பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க இசப்பா. இந்த குடும்பங்களை ரட்சிங்க இசப்பா. கண்ணீரை துடைங்க, அழாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றுங்கப்பா. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கன்னு சொன்ன கர்த்தர் ஆற்றுங்க, தேற்றுங்க ராஜா. உங்களோட தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க இசப்பா. ஆசீர்வாதி குடும்பத்தை வேலி அடித்து நீர் பாதுகாத்துக்கணும். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் பேசும், யுத்தம் ஒன்றும், குடும்பங்களை ரட்சியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.